ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் தான் சொன்னோம். ஸோ எஸ், இந்த வீடியோவில் நம்ம கோட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் டைட்டில், நெகட்டிவ் தமிழ் பார்த்துட்டு வரீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த நெகட்டிவ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனல் யாராவது புதுசாக கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. ஸோ எஸ், இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறோம். கோட் ரிவ்யூ படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதை நான் எண்டில் சொல்கிறேன். ஸோ கதன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் காலத்து கதை தான். ஒரு 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 ரிவெஞ்ச் ஸ்டோரி. இப்போ ஹீரோ வந்து வில்லனோட குடும்பத்தை அழிக்கிறாரு, வில்லன் வந்து ஹீரோட குடும்பத்தை அழிக்கிறாரு. அண்ட் தென் தேர் சம்திங் ட்விஸ்ட், ஒரு மூளைச்சலவை பண்ணி தேர் இஸ் சம்திங் ஹேப்பனிங். அண்ட் ஃபைனலாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் கதை வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுமாரான கதை தான். ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்குது. இந்த இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம நினச்ச சீன் வரும், ஆனால் நம்ம நினச்ச மாதிரி வராது. இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம சொல்லிடலாம். பட் இப்படியெல்லாம் நடக்கும் பாரு, அந்த இப்படியெல்லாம் நடக்குங்கிறது வேணால் வேறு மாதிரி இருக்குது. தெரியும் என்ன சீனுங்கிறத நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் அப்பார்ட், ஏன்னா இந்த படத்து மேலே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. சின்ஸ் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் மூவி சாங்ஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ நம்ம சும்மா டேரெக்டாகவே சொல்லிடலாம். ஸோ இம்பேக்ட்னு பார்த்திங்கன்னா விஜய் தான். ஏன்னா பையன் அப்பான்னு 2 கேரக்டரில் 2 வேரியேஷன் காட்டி நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பிகாஸ் அந்த பையன் விஜய் பண்ணுற சேட்டைகள், அந்த கொடூரத்தனங்கள் உண்மையாகவே நல்லா இருந்தது. பட் இதை ஒரு குட்டி பையனாக இவ்வளோ பண்ணுறாங்கிறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அண்ட் தி அதர் ஸ்டார்ஸ், பிரசாந்த், பிரபுதேவா, இவங்களுக்கெல்லாம் இத்தனோண்டு இம்பார்ட்டன்ஸ். எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துலலாம் நட்டாஷாக்கு, கிளின்ட்டுக்கு, ஹாக்கைக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, அந்த மாதிரி தான் இவன் தான். இஃப் தேர் இம்பார்ட்டன்ட் டு திஸ் மூவி, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இதுதான். அண்ட் ஒரு 2-3 ட்விஸ்ட்டு, பெரிய பேங்கர் ட்விஸ்டெல்லாம் இல்லை. பட் ஓகேப்பா பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் சாங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா படத்தில் பார்க்கும்போது உண்மையாக உங்களுக்கு சாங்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். விசில் போடு வந்து பிரேம்ஜியோட வேர்ஷன் ஒன்று வந்திருக்கு, அது உண்மையாகவே என்கேஜிங்காக தான் இருக்குது. அண்ட் ஏஐ இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிஏஜிங்காக. பட் ப்ளூபர்ஸ் பார்க்கும்போது டிஏஜிங் தேவையே இல்லையோ அப்படின்னு இருந்தது. ஏன்னா விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற அந்த எங்கர் லுக்கு இட் வாஸ் கம்ப்ளீட்லி பெட்டர். டிஏஜிங் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பா விஜய்க்கும் பையன் விஜய்க்கும் ஹைட்டு கம்மியாக காட்டுறதுக்கு வேணால் பண்ணியிருப்பாங்க இல்லையோ. பட் அதுக்கு டிஏஜிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அது இவ்வளோ செலவிட்டு இதுக்கு பண்ணியிருந்துருக்கணுங்கிறது இட் வாஸ் கம்ப்ளீட்லி நாட் ரெக்வயர்ட். அண்ட் விஜயகாந்தோட ஒரு இது, அது மேபி அது நல்லா இருக்குது. பட் அது எதுக்கு இருக்குது அந்த மாதிரி தான். படம் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம். ப்ளூபர்ஸ் எடுத்திங்கன்னா அரௌண்ட் 3 மணி நேரம் வரும். ஸோ இந்த 3 மணி நேரம் நமக்கு என்கேஜிங்காக இருந்ததுன்னா என்கேஜிங்காக இல்லை, அதே மாதிரி லேகாகவும் இல்லை. பட் தேவையில்லாமல் நிறைய சீன்ஸ் இருந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லேக் அண்ட் தேவையில்லாத சீன்ஸ்க்கு இந்த சென்ஸ், இப்போ வந்து ஒரு சீன் நடக்குது, அந்த சீனை நான் பார்க்குறேன், எனக்கு போர் அடிக்கலை. ஆனால் அந்த சீனை பார்க்கும்போது இந்த சீன் எதுக்கு இந்த சீன் அந்த மாதிரி தான் இருந்தது. அது வந்து எனக்கு லேக் அடிக்கலை. ஸோ இந்த தாய்லாண்டில் நடக்கிற தாய்லாண்டில் ஒரு ஃபைட், அண்ட் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும்போது பையனுங்கன்னு ஸ்னேகா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு 10-20 தடவை. இந்த ஃபைட்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் சீன் வர கொஞ்சம் ஒரு ட்ராகினஸ் தான். ஓவராக விஜய் எமோஷன் ஆகி அழுதுருப்பார். அண்ட் குறிப்பாக அப்பா விஜய் சொல்லணுன்னா உண்மையாக நல்லா இருக்குது. அண்ட் பழைய விஜய் படங்களோட ரெஃபரன்ஸ், அண்ட் பழைய நிறைய ஆர்டிஸ்ட்டுகளோட ரெஃபரன்ஸ், அண்ட் நிறைய 2 கேமியோ இருக்குது படத்தில், ஒரு சாங்கில் அண்ட் ஒரு கிளைமேக்ஸில். அண்ட் படம் ஆப்வியஸ்லி ஃபைனலி ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது, சிஎஸ்கே வர்சஸ் மும்பை. அந்த மேட்ச்சில் அவங்க டோனியை காட்டுறாங்களா, டோனி 6 அடிச்சு ஜெயிக்க வைக்கிறாரா, இல்லை டோனி 6 அடிக்கிறதுல தான் வில்லன் பந்து பட்டு அடி வாங்கி சாகுறாங்கிறது தான் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைட்டில் கார்டு உண்மையாக மிஸ் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் டைட்டில் கார்டு. அண்ட் விஜயகாந்தை வந்து கோட் படத்தோட ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க, நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜஸ்ட் இதோட ரிவ்யூ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பாருங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டு கூட யார்கிட்டே படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஸோ தே வில் பில்ட் தி எக்ஸ்பெக்டேஷன். நான் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படத்தை போய் பார்த்தேன். எனக்கு இந்த படம் தோய்வில்லாமல் நல்லா இருந்தது. பட் அங்கங்கே இது எதுக்குன்னு இருந்ததே ஒழிய ஃபோன் எடு, ட்விட்டர் நோண்டு அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. ஸோ சம்ஹவ் இது
ஒரு நல்ல படம். அண்ட் லாஸ்ட் செகண்ட் ஃபிலிம் இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. அப்புறம் அரசியல் போயிடுவார். அண்ட் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது. கோட் 2 கோட் வர்சஸ் ஓஜி தி வெங்கட் பிரபு வில்லனுங்கிற மாதிரி. அண்ட் அப்போ அந்த கடைசி கிளைமேக்ஸில் தான் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னே காட்டுறாங்க. அது என்னங்கிறத நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்த மாதிரி தான். ட்ரெய்லர் அண்ட் அவரோட பர்த்டே கொண்டு விட்டுருப்பாங்க, ஒரு க்ளோனிங் ப்ராசஸ் மாதிரி. ஸோ படத்தில் மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் விஜய்ஸ் இருக்காங்க. ஸோ எஸ், இந்த படத்துக்கு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு தாராளமாக போய் பாருங்கள். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு என்ன கேட்டால் நான் ஒரு 5 தான் தருவேன். பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக சொன்னோன்னா 1 டைம் பார்க்கலாம். மேக்ஸிமம் செகண்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஃபோன் நோண்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெரிஞ்ச சீன்ஸாக தான் வரப்போகுது. அண்ட் இதோட வீடியோ நான் முடிச்சிடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.